ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் போட போகிறோம். அரை நெல்லிக்காய் ஊறுகாய். இது அரை நெல்லிக்காய் சொல்லுவாங்க, புளிப்பு நெல்லிக்காய் சொல்லுவாங்க. அதுதான் இது. இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக. நீங்கள் அதில் ஊறுகாய் போட போகிறோம். இங்கே பாருங்கள், வெந்தயம், கல்லுப்பு, சால்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா கடுகு, பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஊறுகாய். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கடாய் கொஞ்சம் காயட்டும். இங்கே பாருங்க, வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய்லாம் ஊற்றலை, சும்மாவே லைட்டாக வதக்கிக்க போகிறோம். இது பொரியட்டும். நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் வந்து கொத்து கொத்தா நிறைய காய்க்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விடவே மாட்டீங்க ஒரு டைம் போட்டிங்கன்னா. இதை பாருங்கள், 2 கப் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். 1 கப் ஊற்றிட்டேன். ரொம்ப எண்ணெய்லாம் தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். ஏன்னா இது நீங்கள் உடனே காலி பண்ணிடுவீங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா மணமாக இருக்கும். இங்கே பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய். எல்லாரும் நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும், புளிப்பாக நல்லா இருக்கும்னுட்டு. அதனால் இது பாருங்கள், பொரியட்டோன்னுட்டு நெல்லிக்காவை அதில் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நெல்லிக்காய், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இதை போட்டுட்டோம்னாலே ஒரு சிம்பிள். இது போட்டால் ரொம்ப வேகக்கூடாது. நெல்லிக்காவை பொரிஞ்ச உடனே இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ ஊறுகாய் போட்டிங்கனாலும் பசங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே கூட சாப்பிட்ருவோம். சின்ன வயசுலலாம் எல்லாரும் நெல்லிக்காய் வாங்கி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை விட இதை மாதிரி சாப்பாட்டுக்கும் கடிச்சிக்கலாம், வேணும்னா நீங்கள் சும்மாவும் சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இது பாருங்கள், இந்த பொடியும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அரைச்சதை எடுத்து இது பாருங்கள் காட்டுறேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். நான் இப்போ போட போகிறதில்ல, லாஸ்ட்டில் தான் போட போகிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன். மிளகாத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் அளவு போட போகிறோம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போதும், இதுவே திட்டமாக இருக்கும். கல்லுப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கல்லுப்பு புளிப்புனால நிறைய கல்லுப்பு போட வேண்டியதாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பொடியும் இப்போ போட்டேன் மேலே. லாஸ்ட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட போகிறோம். இதை பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு போட்டிங்கனாலே போதும். திட்டமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உடனே நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பழகட்டும்னு சாப்பிடுங்க.